உருளைக்கிழங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் திரும்ப திரும்ப இதையே செய்ய சொல்லுவாங்க. ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. நான் செய்கிறதுபடியே நீங்களும் செஞ்சு அசத்துங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கப் கருவேப்பிலை போட்டலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், போட்டலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணாமல் முழுசாக போட்டலாம். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 250 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டலாம். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்க ஒரு